ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. ஷுரூத்துல் உது. ஆனால் இதில் ஏற்கனவே நாம் படித்த நிபந்தனைகள் மறுபடியும் வருவதினால் முதல் 4 நிபந்தனைகளை இங்கு நாம் மறுபடியும் படிக்கப் போவதில்லை. ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, ஷுரூத்துல் உதுவிலே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் உதுவுடைய நிபந்தனைகளை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களை 12 நிபந்தனைகளை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் 12 நிபந்தனைகளை சொல்கிறார்கள். தொழுகைக்கு எப்படி நிபந்தனைகளை பார்த்தோமோ அதே போல உதுவிற்கும் நிபந்தனை பார்க்கிறோம். தொழுகை ஒரு வணக்கம் என்றால் உதுவும் ஒரு வணக்கம். தொழுகை ஒரு இபாதா என்றால் உதுவும் ஒரு இபாதா. الصلاة عبادة كما هي الوضوء كذلك من العبادة. نعم. 12 நிபந்தனைகளில் முதல் 4 நிபந்தனைகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்னென்ன? நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். தொழுகைக்கு நிபந்தனைகள் என்னென்ன? ஒருவர் முதலில் முஸ்லீமாக இருக்க வேண்டும். தொழுகை தொழ வேண்டும் என்றால் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அதேதான் ஒருவர் உது செய்ய வேண்டும் என்றால் சரி, இங்க ஒரு கேள்வி. இந்த இடத்தில் இந்த நிபந்தனைகள் என்றால் என்ன? இந்த நிபந்தனைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவேளை அது செய்தால் அவருக்கு அது உதுவாக ஆகுமா ஆகாதா, அதுதான் நிபந்தனை. இந்த நிபந்தனைகளை அடைந்து ஒருவர் செய்தால்தான் அது உது என்று மார்க்க ரீதியாக நாம் சொல்ல முடியும். அவருக்கு அது உது என்று நாம் சொல்லுவோம். கடமை எப்போது ஆகிறது என்பது அல்ல இங்க கேள்வி. புரிகிறதா? உது என்பது என்னவென்றால் ஒருவர் செய்தால் இந்த நிபந்தனையோடு அவர் செய்து விட்டால் அவருக்கு அது உது. இதை செய்ய இந்த நிபந்தனை இல்லாமல் ஒரு செய்யக்கூடாது என்று சொல்ல மாட்டோம். ஒரு குழந்தை உது கற்று தருகிறீர்கள், இல்லை இல்லை நீ அந்த நிபந்தனை இன்னும் அடையவில்லை, அதனால் நீ செய்யக்கூடாது, இதற்கும் நாம் பேசுவதற்கும் சம்பந்தமே இல்லை. விளங்குகிறதா? என நிபந்தனை என்றால் வேறு. நிபந்தனை என்றால் என்ன? இந்த நிபந்தனை அடைந்திருந்தால் மார்க்க ரீதியாக நீ உது செய்த அந்த அழகான வணக்கத்தை செய்திருக்கிறாய் என்று வரும். சரி, ஒரு குழந்தை ஆசைப்படுகிறது, சின்ன பையன், ஒரு பாலகன் அல்லது ஒரு பெண் பிள்ளை ஆசைப்படுகிறாள் உது செய்ய. அவளுக்கு அந்த உதுவை கற்றுத் தருகிறீர்கள். இல்லை இல்லை இந்த நிபந்தனையை நீ அறியாமல் நீ செய்யக்கூடாது என்று சொல்லுவோமா? சரி, ஒரு மாற்று மதத்தார், முஸ்லிம் அல்லாதவர், இஸ்லாத்தின் பால் ஈர்ப்புடையவர், இஸ்லாத்தின் பால் ஈர்ப்புடையவர் உது செய்ய ஆசைப்படுகிறார். நீங்கள் தூய்மை செய்கிறீர்களே, அந்த தூய்மை நிலை எனக்கும் கற்றுத் தருவீர்களா? எனக்கு செய்ய ஆசையாக இருக்கிறது. இல்லை இல்லை இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இந்த நிபந்தனைகள் நீங்கள் வரவில்லை. நிபந்தனை அதுக்காகவா நிபந்தனை படித்துக் கொண்டிருக்கிறோம்? நிபந்தனை எதற்காக படிக்கிறோம்? எதற்காக? மார்க்க ரீதியாக சட்ட ரீதியாக அந்த வணக்கம் செல்லுபடியாகும் அவருக்கு. அந்த உது என்பது அவருக்கு இப்போதான் உது என்று சொல்லும் என்பது அதற்காக, உள்ளே இருப்பவர்களுக்காக. இதை வைத்துக் கொண்டு சின்ன குழந்தையோ அல்லது சிறிய பிள்ளைகளோ அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களோ இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு வேண்டால் சொல்லித் தருகிறோம் என்று சொல்லித் தருவதில் எந்த தவறும் இல்லை. அதையும் இதையும் முடித்து போட்டு விடாதீர்கள். இஸ்லாத்தின் பால் ஆர்வமுடையவர்கள் வருவார்கள் என்றால், அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், இதை படித்திருப்பதால் இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லிவிடாதீர்கள் என்பதை நான் இங்கு சொல்லிக் கொள்கிறேன். சரி, தொழுகையின் நிபந்தனைகளை பார்த்ததுனா போல் உதுவின் நிபந்தனைகள் முஸ்லீமாக இருக்க வேண்டும். எவ்வாறு தொழுகை முஸ்லீமாக இருக்க வேண்டுமோ அதே போல் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, முஸ்லீமாக இருந்து புத்தி வணக்க வழிபாடு. அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ அதே போல உதுவும் மாபெரும் வணக்கம். உதுவை வணக்கம் என்று தெரியுமா? அல்லது உது என்றால் என்ன? உது என்றால் என்ன? எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த விஷயத்தில் மாபெரும் தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மிலே பல பேர் தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன தவறு? என்ன தவறு என்றால் உதுவை ஏதோ ஒரு தூய்மை சார்ந்த விஷயமாக மட்டும் பார்ப்பது. குளிப்பதற்கு ஏதோ ஒரு தூய்மை அடைகிறோம். வீட்டிற்கு வேலைக்கு செல்ல போனால், வேலைக்கு சென்றால் குளித்துக்கு நாம் செல்கிறோமோ, வெளியே சென்றால் குளித்து செல்கிறோமோ, அதே போல ஒரு விஷயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
அல்லாஹ்வின் அடியார்களே, உது என்பது மாபெரும் வணக்க வழிபாடு. அந்த உதுவை செய்வதினால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடுகிறோம், அல்லாஹ்விடம் நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். மாபெரும் வணக்கமாக இருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் நாளை அந்த உதுவை அதிகமாக செய்தவர்கள் மறுமையில் வெளிச்சத்தோடு பிரகாசத்தோடு வருபவர்களாக இருக்கிறார்கள். குர்ரத்துல் முஹஜ்ஜலீன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உதுவை அழகிய முறையில் செய்தவர்களாக இருந்தவர்கள் அதிகமான தண்ணீரை அதிகமான இடங்களில் சரியான உறுப்புகளில் தண்ணீரை தேய்த்தவர்கள் மறுமையில் பிரகாசிக்கக்கூடியவர்களாக வருகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்திற்கு சொன்னார்கள்? உதுவிற்கு சொன்னார்கள். உது என்பது வணக்க வழிபாடு, கண்ணியமான அழகான வணக்க வழிபாடு, ஒரு முஸ்லிமின் ஆயுதம். ஒரு முஸ்லிம் மாபெரும் அந்த வணக்கமான தொழுகைக்கான திறவுகோல் உது. தொழுகை இல்லை, உது இல்லாமல் தொழுகை இல்லை, தொழுகை இல்லாமல் உது இல்லை என்ற அளவிற்கு நம்மை இருக்கிறது என்றால் அதை வணக்கமாக பாருங்கள். சின்ன கேள்வி, படுக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னார்கள்? உது செய்துவிட்டு படுக்க சொன்னார்கள். இப்போது சொல்லுங்கள், உது என்பது என்ன? தூய்மை நிலையா அல்லது வணக்கமா? வணக்கம். அது ஒரு வணக்கம். அல்லாஹ்வின் அடியார்களே, படுக்கும் பொழுது நம்மை உது செய்துவிட்டு படுக்கும் பொழுது அங்க என்ன? அது என்ன உது? வணக்கம். அது ஒரு மாபெரும் வணக்கம். அந்த உதுவில் மரணிப்பவர்கள் நிலை என்ன? என்ன என்னவென்று தெரியுமா? ஜன்னா என்ற பல விஷயங்களை இந்த இடத்திலே சொல்கிறார்கள். உதுவிற்கு அத்துணை சிறப்புகள் இருக்கின்றன. உதுவை சர்வசாதாரணமாக லேசாக நாம் இடை போடக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாபெரும் வணக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். உது என்பது மாபெரும் வணக்க வழிபாடு. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக இந்த விஷயங்களில். சரி, நிபந்தனைகளை பார்ப்போம். முஸ்லிமாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் அது ஒரு வணக்கம் என்பதனால் அதை செய்பவர்களுக்கு புத்தி இருக்க வேண்டும். புத்தி இருக்க வேண்டும், புத்தியுடையவராக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே இந்த விஷயத்தையும் ஏற்கனவே பல முறை கூறியிருக்கிறேன். புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், புத்தியுடைய நிலை இல்லாதவர்கள், அவர்கள் தொழுதால் அல்ஹம்துலில்லாஹ், அதே போலத்தான் அவர்கள் உது செய்தால் அல்ஹம்துலில்லாஹ். உது செய்யாமல் இருக்கிறான் என்று அவர்களை போட்டு அடிப்பதோ அல்லது அவர்களை துன்புறுத்துவதோ, அவர்களை மிரட்டுவது, அவர்களை கஷ்டப்படுத்துவது என்ற நிலை இருக்கக்கூடாது. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் அந்த உதுவிற்கு கடமையானவர்கள் அல்ல. உதுவிற்கு கடமையானவராக அவர் இல்லை. ஏனெனில் அவரிடம் அந்த புத்தி இல்லை. புத்தி இல்லாதவரை அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அல்லாஹ் அவர்கள் கேள்வி கேட்கப்பட்டவர்களாக கிடையாது. அவர்களிடமிருந்து பேனா உயர்த்தப்பட்டதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களாக தாமாக முன்வந்து ஆசையாக எல்லோரும் தொழுவது போல தொழுதால், எல்லோரும் உது செய்வதை போல அவர்களும் உது செய்தால் நலம். செய்யவில்லை என்றால் அவர்களை வற்புறுத்துவதோ அவர்களை துன்புறுத்துவதோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதற்கான உரிமையில் இருக்கக்கூடியவர்கள், பாதுகாவலாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை, அவரிடம் புத்தி இருக்க வேண்டும். அதே போல மூன்றாவது, யாருக்கெல்லாம் செய்தால் அந்த புத்தி தொடர்ந்து இருக்க முடியும் என்றால் அதே தமீஸ், பகுத்து, அதாவது பகுத்தறியக்கூடிய அந்த வித்தியாசம் ஏற்படுத்தக்கூடிய அந்த எண்ணம் தமீஸ். இதில் யார் வெளியே வருவார்கள்? கூடுதலான விஷயம் சிறு குழந்தைகள். சிறு குழந்தைகளில் சில குழந்தைகள் எவ்வாறு இருக்கும்? சிறுவர்கள் நல்ல பகுத்தறிவு, அந்த பிரித்தறியக்கூடிய அந்த வித்தியாசம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் சில பிள்ளைகளுக்கு. நன்மை தீமை கெட்டது என்று வயதுக்கு வந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் எல்லாம் இதை செய்தால், அப்படிப்பட்ட பிள்ளைகள், பகுத்தறியக்கூடிய அந்த பிள்ளைகள் இந்த செய்தால், வணக்கத்தை செய்தால், இந்த உதுவை செய்தால் அவர்களுக்கு அது உது வணக்கமாகத்தான் இருக்கிறது. நான்காவது நியத், மிக முக்கியமானது. ஆனால் இங்கு ஒரு நிபந்தனை. இப்போதுதான் உதுவிற்குள் வருகிறோம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நியத். அது என்ன நியத்? எண்ணம் கொள்வது, வாயால் முன்மொழிவதல்ல. அது பிதஅத். எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒரு உறுதியான முடிவு. இந்த வணக்கத்தை நான் செய்கிறேன் என்ற ஒரு முடிவு. சரி, ஆனால்
தொழுகை அந்த உது முடியும் வரை அந்த நியத்தை உடைக்காமல் இருக்க வேண்டும். அந்த நியத்தை கட் செய்யக்கூடாது. காலை கழுவி முடிக்கும் வரை, உதுவை முழுவதுமாக முடிக்கும் வரை எதை அந்த நியத்தை என்ன செய்து விடக்கூடாது. நான் நியத்தை முறித்துக் கொள்கிறேன் என்ற அல்லது வேறு ஒரு செயலை செய்ய போகிறேன், நான் உதுவை நிறுத்திக் கொள்கிறேன் என்ற நியத்தை முறிக்காமல் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் வைப்பதல்ல, தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், அந்த நியத்தை தொடர்ந்து கடைசி வரை, காலை கழுவும் வரை அந்த நியத்தை அவரிடம் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும் என்றால் இருக்கிறதா என்று வஸ்வாசை போட்டுக் கொள்வதல்ல. அந்த எந்த முடிவில் இருந்தீங்களோ அந்த முடிவில் உறுதியாக நின்று முடியும் வரை அந்த உதுவை செய்வது. இதுதான் 4 நிபந்தனைகள். 4 நிபந்தனை பார்த்து விட்டோம். 5வது நிபந்தனை இன்கிதா மூஜிபுல் உது. ரொம்ப முக்கியமான விஷயம். உதுவை கட்டாயமாக்கக்கூடிய விஷயங்கள் நின்று இருக்க வேண்டும். உது செய்யும் பொழுது கவனியுங்கள், உதுவை கட்டாயமாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? உதுவை எது கட்டாயமாக்கும்? எதெல்லாம் உதுவை கட்டாயமாக்கும்? ஏதாவது இல்லை. உதுவை எது கட்டாயமாக்கும்? நீங்க உது செய்தே ஆக வேண்டும். அல்லது உதுவை காற்று பெறுதல். எடுத்துக்காட்டாக உது செய்து கொண்டே இருக்கிறீர்கள், செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கேப்பில், அந்த நடுவில் காற்று பிரிகிறது, என்னாக மறுபடியும் உதுவை ஆரம்பம் செய்ய வேண்டும். இந்த பிரச்சனை இன்று நாம் சாப்பிடக்கூடிய உணவினால் இன்று பெரும் பிரச்சனையாக ஆகிறது. என்னவென்றால், கழிவறையில் எல்லாம் செய்து விடுவோம், சிறுநீர் கழித்து விடுவோம், கழிவு போயிட்டு இருப்போம், குனியும் பொழுது உது செய்ய ஆரம்பிப்போம். குனியும் பொழுது சில பேருக்கு காற்று பெறுதலுடைய நிலை ஏற்படலாம். குடிந்தாலே சில பேருக்கு காற்று பெறுதல் ஏற்படும். சரி, உது செய்யக்கூடிய அந்த நடுநிலையில் உதுவை கட்டாயமாக்கக்கூடிய மற்ற எந்த விஷயங்களும் வரக்கூடாது. அதெல்லாம் நின்று இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக காற்று பிரிதல். காற்று பிரிந்தால் ஒருவருக்கு உது கடமையாகிறது தொழுவதற்கு. ஆமாவா இல்லையா? காற்று பிரிந்தால் ஒருவருக்கு உது கடமையாகிறது. அவர் அடுத்த தொழுகை தொழ வேண்டும் என்றால் அவருக்கு அது உது தேவை, எனில் காற்று பிரிந்து விட்டது. அந்த காற்று பிரிதல் உது செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் வரக்கூடாது. அந்த காற்று பிரிதல் உது செய்து கொண்டிருக்கும் பொழுது வரக்கூடாது. அதே போலத்தான் வேற என்ன உதுவை எல்லாம் கடமையாக்கும்? இச்சை நீர். என்ன இச்சை நீர்? மதி. அது என்ன இச்சை நீர்? கவனம். மனைவியுடன் பேசி இருப்போம், மனைவியுடன் கொஞ்சி இருப்போம், மனைவியுடன் கொஞ்சி குழாவி இருப்போம், அல்லது உடலுறவு கொள்ளலாம் என்ற அந்த அடிப்படையில் நெருங்கி பின்னர் தொழுகைக்கு நேரமாக இருக்கிறது என்று பள்ளியிலிருந்து கிளம்புவோம். அவ்வாறு உது செய்யும் பொழுதெல்லாம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இச்சை நீர் வெளியேறாமல் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் இச்சை நீர் வெளியேறினால் என்னாகும்? உது முறிந்துவிடும், உதுவை கடமையாக்கிவிடும். இச்சை நீர் உடனடியாக எல்லாம் வெளியேறாது, அதுவும் ஒரு பிரச்சனை. இச்சை நீர் உடனடியாக வெளியேறாது. இச்சை நீர் வெளியேறும் என்றால் சில நேரம் கழித்து வெளியேறும். அந்த இச்சை நீர் என்பது கொலவென்று தண்ணீரை போன்று இருக்கும். அந்த நீர் வெளியேறும் என்றால் உடனடியாக வெளியேறிவிடாது. விந்துகள் வெளியேறுவது போல் சிறு நேரம் கழித்து வெளியேறும். அந்த விஷயத்தையும் கவனமாக பார்க்க சொல்கிறார்கள் உலமாக்கள். ஏனெனில் உது செய்யும் பொழுது அந்த நடுப்பகுதியில் அது வெளிவரக்கூடாது. உது செய்யக்கூடிய அந்த நடு நேரத்தில் அவ்வாறு வெளிவந்து விட்டால் மறுபடியும் உதுவை திரும்பி செய்யக்கூடிய நிலைக்குத்தான் நாம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, உதுவை முறிக்கக்கூடிய காரணிகள் முழுவதுமாக நின்று விட்டிருக்க வேண்டும். அதாவது அசுத்தம் நிலை, அதாவது உதுவை மறுபடியும் கடமையாக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் வேண்டும். ஒருவர் உது செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் உதுவை முறிக்கும் செயல்கள் செய்தால் அவர் மீண்டும் முதலில் இருந்து உதுவை ஆரம்பிக்க வேண்டும். எனவே உதுவை முறிக்கக்கூடிய காரணி நீங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு இதெல்லாம் உதுவை கட்டாயமாக்குமோ அந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். அதில் பெரும்பாலான விஷயம் காற்று பிரிதல், இச்சை நீர் வெளியேறுதல், அதையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே போலத்தான் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இதுவும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லி விடுகிறேன். என்னவென்றால் குஸ்ல், அதாவது
உடலுறவு விந்து வெளியேறினதால் நம் மீது கடமையான அந்த குசுலை செய்வோம். அம்மாவா இல்லையா? குசுல் செய்வோம். அந்த குசுல் செய்யும் பொழுது என்ன ஆகும் என்றால், சில நேரம் குசுல் என்றால் அந்த குசுல் செய்தால், அந்த குளிப்பை செய்தால் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை நாம் ஏற்கனவே ஒரு முறை உங்களிடம் நான் சொல்லி இருக்கிறேன். எப்போது? வெள்ளிக்கிழமை தொழுகை அல்ல. வெள்ளிக்கிழமையுடைய தொழுகை என்னதான் நீங்கள் உடல் முழுவதும் நீங்கள் குளித்தாலும் அது சுன்னத். அந்த குளிப்பை நீங்கள் குளித்திருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை தொழுகை விந்து வெளியேறி தொழுகையாக அல்ல. வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தூதர் குளிக்க சொல்லி இருக்கிறார்கள், உடல் முழுவதும் தலை குளிக்க சொல்லி இருக்கிறார், அதனால் நான் குளிக்கிறேன் என்ற அந்த குளியல் ஒரு குளித்தால் அவர் தனியாக உது செய்துதான் வெளியே வர வேண்டும் அவருடைய தொழுகைக்கு. ஆனால் அதுவே வெள்ளிக்கிழமை தொழுகையிலோ வெள்ளிக்கிழமையோ அல்லது மற்ற நாட்களிலோ விந்து வெளியேறி ஒருவர் தொழுகிறார், விந்து வெளியேறி ஒருவர் குளிக்கிறார் என்றால், உடலுறவு ஏற்பட்டு குளிக்கக்கூடிய அந்த கடமையான குளிப்பு இருக்கிறது அல்லவா, அந்த கடமையான குளிப்பை குளிக்கும் பொழுதே உதுவும் அதில் அடங்கி விடுகிறது என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். உது செய்ய அப்படி என்றால் என்ன? உது மறுபடியும் செய்ய வேண்டியதில்லை. இங்கு விஷயம் என்னவென்றால், குளித்துக் கொண்டிருப்போம், தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருப்போம், ஒரு பக்கம் சிறுநீர் வெளிவந்து கொண்டிருக்கும். ஷவரிலே தண்ணீரை குளித்துக் கொண்டிருப்போம், ஒரு பக்கம் சிறுநீர் வெளிவந்திருக்கும். இதுவும் இதோடு ஒற்றி போகும். ஏனெனில் எந்த சுத்த நிலையை நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்களோ மறுபடியும் ஏதாவது ஒரு அசுத்த நிலை வரக்கூடாது, நடுவிலே ஏற்படக்கூடாது. குளித்துக் கொண்டே இருப்போம், கடமையான குளிப்பை குளித்துக் கொண்டே இருப்போம், விந்து வெளிவந்திருக்கும். தூக்கத்தில் சில பேருக்கு வந்திருக்கும். திருமணமாகாதவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு திருமணத்தை விரைவுபடுத்துவானாக, ஆமீன். தூக்கத்தில் வெளிவந்திருக்கும், குளிப்பு கடமை, போய் நிற்பார், குளிப்பார். அவர் எந்த மற்ற விஷயங்கள் வெளிவராத வரை தொழ முடியும். அந்த தொழுகை அந்த குளிப்பை குளித்து விட்டார் என்றால். ஆனால் நடுவிலே சிறுநீர் வெளிவரும், குளிக்கும் பொழுது அவ்வாறே சிறுநீர் வெளிவரும். என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் தொடர வேண்டும் அந்த குளிப்பை. மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தண்ணீர் முழுவதும் என்ன உடல் குளிப்பு, கடமையான குளிப்பின் அடிப்படை ஒன்றே ஒன்றுதான். மார்க்கத்தை கஷ்டமாக்கிக் கொள்ளாதீர்கள். என்ன? ஒரே அடிப்படை, உடல் முழுவதும் தண்ணீர் பட்டிருக்க வேண்டும். உள்ளந்தலையிலிருந்து உச்சங்கால் வரை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, மேலிருந்து கீழ் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் பட்டுவிட்டது என்றால் அல்ஹம்துலில்லாஹ், குளிப்பு, உங்களுடைய குளிப்பு சரியான குளிப்பு. அவ்வளவுதான். உங்கள் சக்திக்கு ஏற்பவாறு தண்ணீர் முழுவதும் தலையுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று, உடல் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று விட்டது என்றால் நீங்கள் குளித்து விட்டீர்கள். இதுதான் அடிப்படை. இவ்வளவுதான். சுன்னத்தான ஒரு சில குளிப்பு முறைகள் இருக்கிறது, ஹதீஸிலே வந்திருக்கிறது எல்லாம், அதெல்லாம் பின்னால் பார்ப்பார். அதெல்லாம் சுன்னத்துகள். எவ்வாறு குளிக்க வேண்டும், எதை முதலில் செய்ய வேண்டும், எதை பின்னால் செய்ய வேண்டும், அதெல்லாம். ஆனால் அடிப்படை குளிப்பு என்றால் என்ன என்றால், இது போதுமா என்றால் இது போதும். உடல் முழுவதும் தண்ணீர் பற்றிருக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த விஷயத்தில் நடுவிலே சிறுநீர் கழித்தால் ஒருவர், அதுவும் இங்கு பிரச்சனை. கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். 5வது நிபந்தனை என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, உது செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற உதுவை கடமையாக்கூடிய, அந்த உதுவை முறிக்கக்கூடிய மற்ற செயல்கள் வந்து விடக்கூடாது நடுவிலே. அதுதான் திரும்ப சொல்றேன், மற்ற விஷயங்கள் வந்து விடக்கூடாது. அடுத்ததாக 6வது நிபந்தனை, இதுவும் மிக முக்கியமான நிபந்தனை. 6வது நிபந்தனை, அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன? ஒருவேளை சிறுநீர் கழித்திருந்தால், உதுவிற்கு முன்னால் சிறுநீர் கழித்திருந்தால், அல்லது மலம் ஜலம் அல்லது கழிவு கழித்திருந்தால் கண்டிப்பாக இஸ்திஜ்மார் செய்திருக்க வேண்டும். அது என்ன இஸ்திஜ்மார்? சுத்தப்படுத்திருக்க வேண்டும். எதை சுத்தப்படுத்திருக்க வேண்டும்? ஏனெனில், எடுத்துக்காட்டாக ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழித்தவுடன் சிறுநீர் பகுதியை சுத்தம் செய்யாமல் நான் உது செய்து விடுகிறேன் என்று உது செய்தால் உதுவாக ஆகாது. அதுதான் என்ன? சிறுநீர் கழித்திருந்தால் அந்த சிறுநீருக்கான சுத்தத்தை முடித்திருக்க வேண்டும். முடித்ததற்கு பிறகுதான் உது செய்ய வேண்டும். அவருடைய உது சிறுநீர் கழித்ததற்கு, கழுவாமல் இருந்ததற்கு பகடாக காரணமாக ஆகிவிடாது. அது வேறு, இது வேறு.
சிறுநீர் கழிக்கிறீர்கள் அல்லது மலம் கழிக்கிறீர்கள், கழித்த பிறகு அதற்கென்று கழுவு முறை இருக்கிறது அல்லவா? அதுதான் மார்க்கம் சொல்கிறது. இஸ்திஞ்சா, இஸ்திஜ்மார், தண்ணீரை கொண்டு கழுவது, சுத்தம் செய்வது, அதுதான் இஸ்திஜ்மார். கற்களை கொண்டு சுத்தம் செய்வது, அது முற்பகுதியாக இருக்கட்டும் அல்லது பிற்பகுதியாக இருக்கட்டும், கழுவி முடித்ததற்கு பிறகுதான் உதுவையே செய்ய வேண்டும். உதுவை செய்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் இதை செய்யாமல் நீங்கள் உது செய்தால் அந்த உது முறிந்துவிடும். ஏனெனில் ஏன் உதுவுடைய உறுப்புகளில் மர்ம உறுப்பு வருகிறதா? உது செய்யக்கூடிய உறுப்புகளில் மர்ம உறுப்பு வருகிறதா? நீங்கள் கழுவிக்கொள்ள நடுவிலே வரவில்லையே, எப்படி வரும்? உது உறுப்புகள் என்னென்ன? முகம், கை, கால், அவ்வளவுதான். மர்ம உறுப்பு வருகிறது நடுவிலே கழுவிக்கொள்ள. அதனால்தான் உலமாக்கள் இந்த நிபந்தனை கொண்டு வருகிறார்கள். ஏனெனில் இந்த மலம் ஜலம் என்பது அதற்கான உறுப்புகள் தொழுகை உதுவுடைய உறுப்புகளில் வரவில்லை. அப்படி என்றால் இதற்கான சுத்த நிலை என்பது எப்போதும் இருக்க வேண்டும். உதுவில் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் என்ற நிலை உங்களுக்கு இங்கு இல்லை. உதுவில் நீங்கள் இந்த உறுப்புகளை சரி செய்து கொள்ளலாம், கழுவிக்கொள்ளலாம் என்ற நிலை வருகிறதா? யாராவது தொழுகை உதுவிலே மர்ம உறுப்பை கழுவுகிறோமா? உதுவிலே இல்லை. மர்ம உறுப்பை கழுவ வேண்டிய நேரத்தில் கழுவிவிட வேண்டும். மர்ம உறுப்பை எப்போது கழுவ வேண்டும் அப்போது கழுவிட வேண்டும். எப்போது? மலம் ஜலம் கழிக்கும் பொழுது சரியான முறையில் கழுவிவிட வேண்டும். இது முக்கியமான நிபந்தனை என்று உலமாக்கள் இங்கே ஷேக் அவர்கள், அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள். உணவுப் பொருட்கள் மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் முன் அல்லது பின் வழி உள்ள அசுத்தத்தை நீக்குவது கடமையாகும். சுத்தம் செய்யும் முறைகள்: இஸ்திஞ்சா, தண்ணீரால் சுத்தம் செய்வது; இஸ்திஜ்மார், கற்கள் அல்லது அதற்கு சமமான தூய்மைப்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தலாம். ஆம், இதுவும் முக்கியமான விஷயம். இந்த இஸ்திஜ்மார் என்று சொல்லும் பொழுது கற்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமா? தண்ணீர் இல்லாத நேரம் அல்லது தண்ணீரே இல்லாமல் தண்ணீர் இருந்தும் கூட கற்களை பயன்படுத்தலாமா? அல்லது தண்ணீர் இருக்கும் பொழுது தயம்மம் மாறி தண்ணீர் இருந்தால் உது என்றால் தண்ணீர் தான் முதலில். உது தண்ணீர் இல்லாமல் போனால்தான் நாம் தயம்மம் செய்ய வேண்டும் அல்லவா? இதுதானே அடிப்படை. தண்ணீர் இருந்து கொண்டு தயம்மம் செய்ய அனுமதி இருக்கிறதா? அனுமதி கிடையாது. தண்ணீர் இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலையிலும் அவர் இருக்க வேண்டும். தண்ணீர் இருக்கும், ஆனா அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய நிலை அவரிடம் இருக்காது. கடும் குளிரிலே, கடும் நோய், இதனால் அதை பயன்படுத்தினால் அவர் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார் என்ற அப்படிப்பட்ட நிலையிலும் மார்க்கம் அவருக்கு இந்த இலகுவை வழங்குகிறது. இது வேறு. என்ன சொல்லிருந்தேன்? தண்ணி இருந்தும் சரி, இது வேறு. தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் இல்லை என்றாலும் கற்களில் நீங்கள் கழுவி கொள்ளலாம். ஆனால் முழுவதுமாக அது என்னவாக வேண்டும்? சுத்தமாக போயிருக்க வேண்டும். அதில் தான் உலமாக்க சொல்கிறார்கள், கற்கள் இல்லாமல் வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா? எதெல்லாம் உணவுப் பொருளாகவோ அல்லது எலும்புகள், என்ன எலும்புகள்? போன்ஸ், எலும்புகள், மேலும் சாணம், புரியுதா? அல்லது நஜிசான அசுத்தமான விஷயம், அல்லது நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம், இந்த 5 பொருள்கள் இல்லாமல் இருந்தால் நாம் சுத்தம் செய்து கொள்ளலாம். கற்களை வைத்துத்தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கற்கள் இல்லாமல் இந்த 5 பொருள்கள் இல்லாமல் இருந்தால், உணவுப் பொருள்கள், நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் வைத்து சுத்தம் செய்யக்கூடாது. இரண்டாவது எலும்புகள், இது நம் சகோதரர்கள் உணவுப் பொருள்கள். எது சகோதர உணவுப் பொருள்கள்? யார் அவர்கள்? எந்த சகோதரர்கள்? ஜின் சகோதரர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்புகளை கொண்டு இஸ்திஜ்மார், மர்ம உறுப்புகளில் தேய்த்து சுத்தம் செய்வதிலிருந்து நம்மை தடுத்திருக்கிறார்கள். ஏனெனில் அது யாருடைய உணவு? நம் சகோதரர்கள் ரிஸ்காக இருக்கிறது, ஜின்களின் உணவாக இருக்கிறது. அதனால் எலும்புகள் கொண்டு ரோட்டிலே, தெருவிலே ஏதாவது ஒரு கிளும்பு இருந்திருந்தால் அந்த எலும்பு தொண்டை கொண்டு நாம் சுத்தம் செய்ய வேண்டாம் என்பதை மார்க்கம் சொல்கிறது. அதே போலத்தான் நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய பொருள். இப்ப என்ன இந்த விஷயத்தை இதை கொண்டு என்னப்பா நீங்க சுத்தம் செய்றீங்க, என்ன இதை வச்சு யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் யூஸ் பண்றது, இது என்ன, இது தெரியாதா? இது அந்த மாதிரியான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான மதிக்கத்தக்க விஷயங்கள். அதை கொண்டும் கண்டதே குடு, ஏதாவது ஒண்ணு குடு, எடுத்துட்டு போறது ஓரமா.
அதெல்லாம் செய்யக்கூடாது. மதிக்கத்தக்க பொருளாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்யாமல் இருக்க வேண்டும். சரி, எடுத்துக்காட்டாக நாம் எந்த விஷயம் சொல்லலாம் என்று அதிகமாக டிஷ்யூ பேப்பர் தாராளமாக பயன்படுத்தலாம். டிஷ்யூ பேப்பரை தாராளமாக பயன்படுத்தி நாம் சுத்தம் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் அல்லாஹ் நடிகார்களே இஸ்திஜ்மார், இதுதான் இஸ்திஜ்மார் விஷயம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். பின்பு தடை செய்யப்பட்ட பொருட்களை பார்த்தோம். ஏற்கனவே நாம் இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாணம் அல்லது எலும்பை கொண்டு சுத்தம் செய்வதை எங்களுக்கு தடை செய்தார்கள். கடைசி நிபந்தனை இதை இன்ஷா அல்லாஹ் 8வது நிபந்தனை 9வது நிபந்தனை 2 நிபந்தனை இருக்கிறது. அதை தாண்டி மற்றொரு நிபந்தனை, இதை அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் பிஇذنில்லாஹி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நமக்கு இந்த இப்படிப்பட்ட கல்வி அமர்வுகளை அமர்வது மட்டுமின்றி அதன்பால் செயல்படுத்தக்கூடிய, கேட்பதை செய்மடுப்பதை செயல்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த கடும் குளிரிலும் இந்த கடும் விஷயத்திலும் இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை பேர் அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து அமர்ந்து தொழுது இந்த வகுப்பை அமர்ந்து நீங்கள் கேட்பது உண்மையிலேயே மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அதிகமான நற்கூலியை வழங்குவானாக. உங்கள் பெற்றோர்களுக்கு மன்னிப்பையும் அல்லாஹ்வின் கருணையும் அதிகமாக வழங்குவானாக. உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய மனைவி மக்களுக்கும், உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை உங்கள் அனைவர்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அதை ஆக்கி அருள் புரிவானாக. أقول قولي هذا واستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.